இந்த மவுண்ட் நீபோன்றது ஆப்ரஹாமிக் ரிலீஜன்ஸான ஜூடாயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம். அந்த ப்ராமிஸ் லேண்ட் வேற எதுவும் இல்லைங்க, இஸ்ரேல் தான். ஸோ இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள தாங்க இஸ்ரேல். இதே இடத்துல இருந்து தாங்க மோசஸ்க்கு வந்து அவருடைய காட் வந்து அந்த ப்ராமிஸ் லேண்டான இஸ்ரேலை வந்து காட்டியிருக்காரு. ஒரு கிளியர் டேல இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ரேல் தெரியும். இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை இருந்திருக்குமா நினைச்சு பாருங்க. 1000 வருஷத்துக்கு பழமையான மொசைக்ஸ். ஜீசஸ் கிரைஸ்ட் பேப்டைஸ் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். இந்த தண்ணியை தெளிச்சு தாங்க இயேசு கிறிஸ்துக்கு வந்து ஞானஸ்தானம் செய்யப்பட்டது. இயேசு கிறிஸ்து அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட நதிங்க ஜோர்டன் நதி. அதில் தான் நம்ம இறங்க போறோம். ஓகேங்க, மவுண்ட் நீபோக்கு வந்து ரீச் ஆயிட்டோங்க. டேக் 2 ஆக்சுவலி. நேற்று இங்கே வந்தோம், மூடிட்டாங்க 5:30 மணிக்கெல்லாம். ஸோ இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கோங்க. இந்த மவுண்ட் நீபோன்றது ஆப்ரஹாமிக் ரிலீஜன்ஸான ஜூடாயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம். இந்த 3 மதத்தினராலையும் இறை தூதராக கருதப்பட்ட மோசஸ். இஸ்லாத்தில் வந்து மூசா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோசஸுக்கு அவருடைய கடவுள் மோசஸுடைய ஆன்சிஸ்டர்ஸான ஏப்ரஹாம், ஐசக் இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த ப்ராமிஸ்ட் லேண்டை வந்து இந்த மலை மேலே இருந்து தான் காமிச்சிருக்காங்க. அந்த ப்ராமிஸ் லேண்ட் வேறு எதுவும் இல்லைங்க, இஸ்ரேல் தான். முக்கியமாக வந்து ஜெருசலம். எந்த இடத்துல மோசஸ்க்கு வந்து கடவுள் தோன்றி அந்த ப்ராமிஸ் லேண்டை காமிச்சாரோ அதே இடத்துல நின்று நம்ம அந்த ப்ராமிஸ் லேண்டை வந்து பார்க்க போகிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸு. பைபிளில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயும் சரி, நியூ டெஸ்டமெண்ட்லேயும் சரி, அதாவது யூதர்களுடைய ஓல்ட் டெஸ்டமெண்ட் பைபிள்லேயும் சரி, கிறிஸ்டியானிட்டியோட நியூ டெஸ்டமெண்ட் பைபிள்லேயும் சரி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸு. டிக்கெட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்து ஜோர்டன் பாஸில் அடங்காதுங்க இதனுடைய என்ட்ரி. ஸோ இதுக்கு தனியாக வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும். நீங்கள் அம்மானில் இருந்தீங்கன்னா அம்மானிலேருந்து ஒரு 50 நிமிஷத்தில் இங்கே ரீச் ஆகலாங்க. ரொம்ப தூரம் கிடையாது. அம்மான்றது ஜோர்டனுடைய கேபிட்டல். டிக்கெட் வந்து நம்ம மிஸ்ஸஸ் வாங்கியிருக்காங்க. how much is a ticket தான்? 3 dinars. ஓகேங்க, 3 JD டிக்கெட்டு. ஜோர்டன் பாஸில் வந்து இதில் சேராது. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம அப்படியே உள்ளே போவாங்க. மோசஸ் பற்றின விஷயம் வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். உள்ளே போவாங்க. இதாங்க டிக்கெட்டு. ஸோ ஒரு கிளியர் டேல மோசஸ் நின்று பார்த்தாரு இல்லைங்களா, அங்கே நின்று அதே பாயிண்ட்ல நின்று பார்த்தா இங்கேருந்து நமக்கு இஸ்ரேல் வந்து க்ளீனாக தெரியுங்க. பர்டிகுலர்லி ஜெருசலம் க்ளீனாக வந்து தெரியும். நம்ம போய் பார்ப்போம். கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நமக்கு தெரியுதா அப்படின்னு வந்து பார்க்கலாம். மோசஸ் நின்று பார்த்தா அதே இடத்துக்கு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க. இங்கேருந்து பார்த்தா ஜெருசலம் தெரியணுங்க ஒரு கிளியர் டேல. ஆனால் கொஞ்சம் ஹேசியாக இருக்கு. பெத்லெம், ஜெருசலம் இதெல்லாமே இஸ்ரேல் இருக்கிற பிளேஸுங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள தாங்க இஸ்ரேல். இதே இடத்துல இருந்து தாங்க மோசஸ்க்கு வந்து அவருடைய காட் வந்து அந்த ப்ராமிஸ் லேண்டான இஸ்ரேலை வந்து காட்டியிருக்காரு. நினச்சி பாருங்க, ஒரு கிளியர் டேல இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ரேல் தெரியும். இந்த இடத்த காட்டாம அவருடைய கடவுள் வந்து மோசஸ்க்கு வேற எங்கேயாவது ஒரு இடத்த இப்படி எங்கேயா காட்டியிருந்தாரு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற பாலிடிக்ஸ் வந்து நடந்திருக்காது இல்லைங்களா. நினைச்சு பாருங்க, 3500 வருஷத்துக்கு முன்னாடி மோசஸ்க்கு அவருடைய கடவுள் இங்க இருந்து அந்த லேண்டை காமிச்சதுல தான் வந்து ஆரம்பிக்குது இல்ல. அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பிரச்சனை எல்லாம் வந்து வருது. ஸோ இந்த இடத்த காட்டாம அவருடைய காட் வந்து வேற இடத்த காட்டியிருந்தாரு வச்சுக்கோங்களேன், கதையை வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். என்ன ஒரு அமேசிங்கான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல இது. ஆனால் விதி பாருங்க, மோசஸ்க்கு வந்து அவருடைய கடவுள் இங்கிருந்து அந்த லேண்டை காமிச்ச சில நாட்கள்லேயே வந்து மோசஸ் வந்து இந்த மலை மேலேயே இறந்து போயிடுறாருங்க. அவர் வந்து இங்கே சுற்றி இருக்கிற லேண்டில் தான் வந்து பரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவருடைய ஃபியூனரல் பிளேஸ் இல்லை பரியல் பிளேஸ் வந்து யாராலையும் வந்து கண்டுபிடிக்கவே முடியல இது வரைக்கும். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைசன்டைன் எம்பையர், அந்த பைசன்டைன் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த மலை மேலே ஒரு 400 AD மோசஸோட நினைவாக வந்து ஒரு சர்ச் கட்டுறாங்க ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த சர்ச் வந்து பல டிஸ்ட்ரக்ஷனை சந்திக்குதுங்க. அப்படி டிஸ்ட்ரக்ஷனை சந்திச்சு ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த சர்ச்சை வந்து அபேண்டன் பண்ணிடுறாங்க. அப்புறம் ரீசெண்டாக ஐ திங்க் ஒரு கடைசி 100 வருஷத்துல தான் நினைக்கிறேன், ஒரு புது சர்ச் வந்து அதே இடத்துல மோசஸோட நினைவாக வந்து கட்டப்படுதுங்க. கிறிஸ்டின்ஸாக வந்து கட்டுறாங்க. என்னதான் மோசஸ் வந்து முக்கியமாக ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பேசப்பட்டாலும், அதாவது யூதர்கள் பைபிளில் பேசப்பட்டாலும், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இஸ்லாம் மதத்தை தழுவி இருக்கிறவங்களும் சரி, 3 பேருமே வந்து மோசஸை இறை தூதராக வந்து ஏற்றுட்டு இருக்காங்க. அமேசிங் ஸ்டோரி.
அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைக்கு ஒரு தொடக்க புள்ளி வச்சதே வந்து மோசஸோடைய கடவுள் இந்த இடத்துல இருந்து வச்சிருக்காருங்க. ஒரு கிளியர் டேல இங்க இருந்து பார்த்திருக்காரு, கடவுள் வந்து சொல்லியிருக்காரு, இதுதான் உன்னுடைய ப்ராமிஸ் லேண்ட், உன்னுடைய மக்கள் வந்து அங்கதான் வசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க. இதை பாருங்க, இந்த மொசைக்ஸ்லாம் வந்து ரொம்ப பழைய சர்ச்லேருந்து எடுத்த மொசைக்ஸ்ங்க. அது பைசன்டல் காலத்தில் கட்டப்பட்ட சர்ச்லேருந்து எடுத்த மொசைக்ஸுங்க. ஸோ 1000 வருஷத்துக்கு பழமையான மொசைக்ஸ் இதெல்லாம். ஆக்சுவலி உள்ள கேமரா அலௌடுங்க, ஆனால் பேச தான் கூடாது. கேன் டு ஹியர் From India? மெல்பர்ன் ஆக்சுவலி, ஆஸ்திரேலியா. ஆக்சுவலி உள்ள வந்து கேமரா அலௌடுங்க, ஆனால் வந்து vlog பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஸோ ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. உள்ளே போய் சத்தமாக பேசக்கூடாது, ப்ளஸ் வந்து கொஞ்சம் கவர் பண்ணிட்டு போகணுங்க. உள்ள ஷார்ட்ஸ் வந்து அலோட் கிடையாது பெண்களுக்கு, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உள்ளே வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு பழமையான மொசைக்ஸ்லாம் இருந்ததுங்க. அந்த பழைய சர்ச்லேருந்து ப்ரிசர்வ் பண்ண மொசைக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, செம அமேசிங்காக இருந்தது. சரிங்க, நம்ம மோசஸ் யார், ஹிஸ்ட்ரியில் அவருக்கு என்ன இடம் இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கிளியராக பார்த்துலாங்க. ஒரு 2 நிமிஷம் கேளுங்க, கண்டிப்பாக செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மோசஸ் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் வந்து சாலிட் எவிடன்ஸ் வந்து இன்னும் கிடைக்கல, ஆனால் சில ரெஃபரன்சஸ் இருக்குது. 3500 வருஷத்துக்கு முன்னாடி மோசஸ் இருந்ததுக்கான ரெஃபரன்சஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கிடைக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போக வேணாம். ஆனால் மோசஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி இஜிப்சியன் கிங்டம், பேரோஸ்லாம் ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்களா, அந்த காலகட்டத்தில் ஒரு ஹீப்ரூ மதருக்கு வந்து பிறக்கிறாருங்க. அந்த காலகட்டத்தில் யூதர்கள் வந்து அந்த இஜிப்சியன் கிங்டம் கீழே ஒரு அடிமைகளாக தான் வந்து இருக்கிறாங்க. ஒரு இஜிப்சியன் பேரோ என்ன நினைக்கிறாருன்னா, இது மாதிரி யூதர்களுடைய பாப்புலேஷன் வந்து அதிகமாகுது, இவருடைய பாப்புலேஷன் அதிகமானா இஜிப்டோட எனிமியோட இவங்க கை கோர்த்து, அடிமைகளாக இருக்காங்களே, இஜிப்டோடைய எனிமியோட கை கோர்த்து இஜிப்ட் அழிச்சிருவாங்க, நம்மளை அழிச்சிருவாங்கன்னு பிறக்கிற குழந்தையெல்லாம் வந்து கொல்ல சொல்றாரு. அதாவது யூதர்களுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் வந்து கொல்ல சொல்றாரு. ஸோ மோசஸோடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசஸ் எடுத்து ஒரு துணியில சுற்றி ஒரு நதி பக்கத்தில் வந்து விட்டுறாங்க. பாகுபலி கதை தாங்க. என்ன நடக்குதுன்னா, அந்த குழந்தைய வந்து இஜிப்சியன் பிரின்சஸ் வந்து எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடிமையா பிறந்த ஒரு குழந்தை ராஜ குடும்பத்தில் வந்து வளர ஆரம்பிக்குதுங்க. ஸோ ஒரு ராயலாக வளர்றாரு மோசஸ். அப்படிதான் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அங்கே நடக்கிற யூதர்களுக்கான கொடுமைகளை இவரால் பார்த்துட்டு வந்து சும்மா இருக்க முடியல. ஒரு டைமில் ஸ்லேவ் மாஸ்டர் அப்படின்னுவாங்க, இந்த அடிமைகளாக வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருப்பாங்க, இஜிப்சியன் மாஸ்டர். ஸோ அவர் வந்து ஒரு ஹீப்ரூவை போட்டு, அதாவது ஒரு யூதரை போட்டு அடிக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவரை கொன்னுறாரு. அந்த ஸ்லேவ் மாஸ்டர் மோசஸ் கொன்னுட்டு ரெட் சி வழியாக தப்பிச்சு போய் மிடியன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து போயிடுறாருங்க. ஆனால் போகிற வழியில் என்ன நடக்குதுன்னா, மோசஸ்க்கு வந்து கடவுள் வந்து காட்சி அளிக்கிறாரு. காட்சி அளிச்சு, நீ மறுபடியும் வந்து இஜிப்ட் போயிட்டு அங்கே இருக்கிற மக்களெல்லாம் விடுவிச்சு நீ வெளியில் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. ஸோ மறுபடியும் வந்து மோசஸ் இஜிப்டுக்கே போகிறாரு. போய் ஸோ அங்கே இருக்கிற மன்னர்கிட்ட பேசுகிறாரு. ஒரு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. மோசஸ் முன்னாடி தோணுன கடவுள் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, நீ இப்போ இந்த ராஜா கிட்ட சொல்லு, இது மாதிரி அங்கே இருக்கிற ஸ்லேவ்ஸ் எல்லாம் விடுவிக்கலைன்னா அவங்க நாட்டை நான் அழிச்சிருவேன், பனி பட்டினி பிளேக் டிசீஸ் மூலிமா வந்து அந்த நாட்டை அழிச்சிருவோம் அப்படின்னு இதையும் சொல்கிறாரு மோசஸ். அவருடைய அண்ணன் மூலமாக சொல்கிறாரு, ஏன்னா இவருக்கு வந்து அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அவ்வளோ பெருசாக கிடையாது. அவருடைய சகோதரர் மூலமாக வந்து சொல்கிறாரு இதை. அப்போது வந்து அந்த மன்னர் வந்து கேட்கலங்க. ஸோ மோசஸோடைய கடவுள் வந்து 10 பிளேகை வந்து ஈஜிப்டுக்கு அனுப்புகிறாரு அவங்களுக்கு தண்டிக்கிறதுக்காக. அந்த 10 பிளேக்ல என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா, பசி பட்டினி, அப்புறம் அந்த ஜீவ நதி, ஈஜிப்டுடைய ஜீவ நதியான நைலில் இருக்கிற தண்ணியை வந்து குடிக்க முடியாமல் போயிடுது, அதில் ரத்தம் ஓடிட்டு இருக்கு. மாதிரி நிறைய பிளேக்ஸ் அனுப்புறாரு. அதில் 10வது பிளேக் தாங்க ஃபைனல் நைல் இந்த காஃபின் ஃபார் ஈஜிப்ட் கிங். அந்த 10வது பிளேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்டில் பிறக்கிற ஒவ்வொரு முதல் குழந்தையும் வந்து இறந்து பிறக்கும், இல்லைன்னா பிறந்த உடனே இறந்துருங்க. ஸோ இது மாதிரி ஒரு பிளேகை வந்து இஜிப்டுக்கு வந்து அனுப்புறாரு மோசஸோடைய கடவுள். ஆனால் அதே கடவுள் மோசஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ யூதர்கள், அதாவது ஹீப்ரு மக்கள் கிட்ட போய் அவங்க வீட்டில் ஆட்டோடைய ரத்தத்தை எடுத்து ஒரு மார்க் மாதிரி போட சொல்லு அவங்க கதவுல. அது மாதிரி ஒரு மார்க் இருந்தால் அந்த வீட்டில் வந்து எந்த சாவும் நிகழாது, வெறும் நான் இஜிப்சியன் மக்களை மட்டும் தான் நான் தண்டிக்க போறேன் அப்படின்னு வந்து அந்த கடவுள் சொல்றாரு. அதே மாதிரி மோசஸ் போய் ஒவ்வொரு ஹீப்ரு மக்கள் கிட்டே சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு சைன் ஒன்று பண்ணுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி சைன் போட்டு வைக்கிறாங்க. அந்த வீடுகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, சாவு வந்து அவங்கள நெருங்கலை. ஆனால் மற்ற எஜிப்சியன்ஸ் வீட்டில் பிறக்கிற குழந்தைங்க வந்து இறந்து பிறக்குது, இல்லைன்னா பிறந்தோடனே இறந்து போயிடுதுங்க. இதை தான் வந்து இன்றைக்கும்
ஜுடாயிசத்தில் பாஸ் ஓவர் அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாஸ் ஓவர்னா அவங்க வீட்டை வந்து அந்த சாவு வந்து பாஸ் ஓவர் பண்ணி போயிடுச்சு அப்படின்ற அர்த்தங்க. ஸோ இந்த ஃபைனல் லைல் இந்த காஃபின் இது நடந்ததுக்கப்புறம் இஜிப்சியன் கிங்கால வந்து இதை நம்பாமல் இருக்க முடியல. உங்க கடவுள் தான் பெரிய கடவுள். மோசஸ் கிட்ட சொல்றாரு, உங்க மக்களை கூட்டிட்டு நீங்க இருந்து போகலாம், அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து ஃப்ரீ அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம என்னை ஆசீர்வதிச்சுட்டு போ அப்படின்றாரு மோசஸ் கிட்ட இஜிப்சியன் பேரோ. ஸோ மோசஸ் இஜிப்சியன் பேரோ ஆசீர்வதிச்சுட்டு அங்கிருந்து அவருடைய மக்களை கூட்டிட்டு கிளம்பி வந்துடுறாருங்க. அப்படி வரும்போது தான் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த மலை மேலே அந்த மக்களுக்கான ப்ராமிஸ் லேண்ட், அந்த மக்களுக்குன்னு ஒரு நிலம் கிடையாதுல்ல, அந்த நிலத்தை வந்து இந்த மலை மேல இருந்து காட்டுறாரு மோசஸோடைய காட். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபேட்ஃபுல்லி என்ன நடக்குதுன்னா, இந்த மலை மேலேயே சில நாட்களில் அந்த ப்ராமிஸ் லேண்ட் பார்த்த சில நாட்களில் மோசஸ் வந்து இறந்து போயிடுறாருங்க. ஸோ என்ன ஒரு சேட் ஸ்டோரியில். பட் ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் இருக்குது, அங்கே தான் வந்து யூதர்கள் வந்து வசிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு மோசஸோடைய கடவுள் வந்து அந்த நிலத்தை காட்டலன்னா இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதலை நமக்கு. ஸோ இன்னைக்கு நடக்கிற இந்த பிரச்சனைக்கு 3500 வருஷத்துக்கு முன்னாடி கோடு போட்டு ஆரம்பித்து வச்சவர் வந்து மோசஸோடைய கடவுளுங்க. பட் எனிவே வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் பைபிளில் 3 ஆப்ரஹாமிக் ரிலீஜனாலையும் முக்கியமாக கருதப்படுற இறை தூதரான மோசஸ் வந்து இறந்த இடம் இந்த மலை. ஸோ பார்த்தாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து போகிற இடமும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிப்ளிக்கல் பிளேஸுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பேப்டைஸ் பண்ணப்பட்ட இடம். அவருக்கு வந்து பேப்டைஸ் பண்ணார்ல ஒருத்தர், அந்த இடத்த தான் போய் அடுத்தது போய் பார்க்க போகிறாங்க, பெத்தனி பியாண்ட் ஜார்டன். நம்ம அப்படியே போகலாம் வாங்க. 5 மணிக்கு மூடுறாங்களா அந்த இடம், டைம் 4 ஆக போகுது. ஸோ இங்கேருந்து கம்மியாக ஒரு ½ ஹவரில் போயிடலாங்க அந்த இடத்துக்கு. வாங்க போகலாம். ஓகேங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் பேப்டைஸ் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். 4:30 ரீச் ஆகிட்டோம். இன்னும் 30 மினிட்ஸ் இருக்குது மூடுறதுக்கு. சைட்டு விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் அப்ரூவல் வாங்கணுமா இங்கே யார்கிட்டயோ. விசிட்டர் சென்டருக்கு போங்க அப்படின்னாங்க. ஓ அங்கே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போய் விசிட்டர் சென்டரில் அப்ரூவல் வாங்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான். உள்ளே போகலாம் வாங்க. நல்லா இருக்குங்க, செமையாக டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த சைட்டை. இங்கே பாருங்கள். நம்மளுடைய ஜார்டன் பாஸ் வந்து இதுங்க. ஸோ அதனால் டிக்கெட் இன்க்ளூடட் இல்லையா, நம்ம தனியாக வாங்கணும் போல இருக்குது. நம்மக்கிட்ட ஜார்டன் பாஸ் இருக்குது, பட் ஆனால் நம்மளுடைய பாஸ் வந்து இன்க்ளூடட் கிடையாது. ஸோ நம்ம தனியாக அதுக்கு டிக்கெட் வாங்கணுங்க பேப்டிசம் சைடுக்கு. சரி வாங்கிட்டு வருங்க. பேப்டிசம் சைடுக்கு வரதா இருந்தால் ஜார்டன் பாஸில் இன்க்ளூசிவாக வேணும்னா உங்களுக்கு நான் காமிச்ச அந்த 3 பாஸில் ஏதாவது ஒரு பாஸ் எடுங்க. இல்லைனா இங்கே டிக்கெட் வாங்கணும். $12 டிக்கெட்டு, ஜோர்டனியன் டாலர். எவ்வளோ வருதுன்னா 1200 1300 வருதுங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதை நம்மளை வேனில் கூப்பிட்டு போகிறாங்க பேப்டிசம் சைடுக்கு. ஸோ விசிட்டர் சென்டர்லேருந்து பேப்டிசம் சைடு வந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருங்க. ஸோ நீங்கள் பெத்தனி பியாண்ட் ஜார்டன் வந்துட்டீங்கன்னா விசிட்டர் சென்டரில் போயிட்டு உங்கள் ஜார்டன் பாஸை காமிச்சிங்கன்னா இன்க்ளூசிவ்னா ஃப்ரீ டிக்கெட் கொடுப்பாங்க. இல்லைனா வந்து நீங்கள் இது மாதிரி டிக்கெட் வாங்கிக்கணும். டிக்கெட் வாங்கிட்டு உங்கள் நேம் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, உங்க நேம் அந்த லிஸ்ட்ல போடணும். அதுக்கப்புறம் இது மாதிரி இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி வேன்ல கூட்டு போவாங்க. உள்ள ஒரு 4.5 கிலோமீட்டர் போனோங்க. சரி வாங்க போலாம். சரியான வெயில் அடிக்குது. இந்த ஸ்கிரீனை மூடிடலாங்களா? பிரிச்செடுக்குது வெயில். பேப்டிசம் சைடுக்கு வந்து வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த ஷாப்பில் கூட்டு போறாங்களாம். சௌனியா ஷாப். Even who like to go to the water, there's Vishas Raj. If you like take rosary for dip in the water. Follow you. ஜார்டன் ரிவர் ஜீசஸை பேப்டைஸ் பண்ணாங்களே, அந்த ரிவர்லேருந்து எடுத்த ஹோலி வாட்டர் சாண்டு அதெல்லாம் இங்கே இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் வாங்கிட்டு போகிறதுனா வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு வேணும்னா. மற்ற சோனியஸும் விற்கிறாங்க, கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். உங்களுக்கு எதாவது வேணா வாங்கிட்டு போகலாம். நம்ம தான் வந்து லாஸ்ட் டூரா. ஆக்சுவலி 5 மணிக்கு மூடுவாங்கன்னு சொன்னால, ஸோ கரெக்டாக நம்ம தான் வந்து லாஸ்ட் குரூப்பு. யூஸ்வலாக வந்து பேப்டிசம் சைட் பார்த்துட்டு அங்கே முன்னாடி சர்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 3 சர்ச் இருக்குது அந்த மலை மேலே. அதை போய் நம்ம விசிட் பண்ணலாமா.
ஆனால் நம்ம 5 மணிக்கு வந்ததுனால லாஸ்ட் டூர்ன்றதுனால அந்த சர்ச் விசிட் பண்ண முடியாது. பேப்டிசம் சைட் முடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வேனில் ஏறி திருப்பி விசிட்டர் சென்டர் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீசஸை பேப்டிஸ் பண்ண இடம் இது வந்து அந்த ஜார்டன் ரிவரில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே சர்ச்சஸ்லாம் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பைசாண்டியன் எம்பையரில், அந்த கிறிஸ்டியன் எம்பையர் டைமில் அந்த சர்ச்சஸ்லாம் வந்து பல நேச்சுரல் கலாமிட்டியில் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணி இப்போ இந்த 3 சர்ச் வந்து இங்கே மேலே வந்து கட்டியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்ம அந்த சர்ச் போய் விசிட் பண்ண முடியாது. பட் ஜீசஸ் பேப்டைஸ் பண்ண இடத்துக்கிட்ட போயிட்டு நம்ம அந்த பேப்டிஸ்ட்டை பற்றி இன்னும் நிறைய விஷயம் பேசலாம். நம்ம கைடு வரட்டும், வெயிட் பண்ணுவோம், இருங்க. சரிங்க, நம்ம பேப்டிசம் சைட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்டனில் டெட்சி, நம்ம டெட்சி பக்கத்தில் தான் இருக்கோம். டெட்சிக்கு நார்த்தில் ஜார்டன் ரிவர் ஒன்று ஓடுதுங்க. நாங்கள் ஒரு 1000 கிலோமீட்டர் மேலே சுற்றிட்டோம் ஜார்டன் ஃபுல்லாக, ஒரு ரிவர் கூட பார்க்கல. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரிவர் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இந்த ஜார்டன் ரிவரில் தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பேப்டைஸ் பண்ணப்பட்டதாக வந்து நம்பப்படுதுங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இல்லை அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் பைபிள் சொல்கிற அந்த லொக்கேஷன்லாம் வச்சு பார்த்தா இதுதான் அந்த சைட் அப்படின்னு பல மில்லியன் கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்புகிறாங்க. ஸோ அதனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பில்கிரிமேஜ் சைட் கிறிஸ்டியன்ஸுங்க இந்த சைட்டு. பெத்தனி பியாண்ட் த ஜார்டன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹீப்ரூவில் வந்து பெத்தர்பாரா அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதோடைய பேர். ஸோ பெத்தனி இல்லைனா பெத்தனி பியாண்ட் த ஜார்டனுங்க. ஜீசஸ்க்கு பேப்டிசம் பண்ணவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஜான் த பேப்டிஸ்டுங்க. ஜான் த பேப்டிஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு யூதர் தான். அவர் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 30-40 வருஷம் முன்னாடியே அவர் வந்து பிறக்கிறாருங்க. இஸ்ரேலில் தான் பிறக்கிறாரு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜார்டன் சைடு வந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருந்தாருங்க ஜான் த பேப்டிஸ்ட். அவர் தான் வந்து ஜீசஸ்க்கு இந்த நதியோட கரையில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதாக வந்து கோடிக்கணக்கான கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்புகிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபெய்த்தில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பில்கிரிமேஜுங்க இது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட்கே வந்து ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட இடம் இல்லை, அந்த சைட்டு தான் வந்து போய் நம்ம போய் பார்க்க போகிறோங்க. நம்ம முன்னாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வாங்க. இங்கே நிறைய போப்பாண்டவர்களும் வந்து வந்திருக்காங்க இந்த சைட்டுக்கு. ஏன்னா அவங்களும் வந்து அதான் நம்புகிறாங்க, இங்கே தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதுன்னு அவங்களும் வந்து நம்புகிறாங்க. ஆனால் சாலிட் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து கிடைக்கல. பைபிளில் சொன்ன அந்த லொக்கேஷன் படி பார்த்தா இதுதான் வந்து லொக்கேஷன். ஆனால் இது மாதிரி ஒரு டசன் லொக்கேஷன் வந்து இது சுற்றி இருக்குது, இந்த ஜார்டன் ரிவர் சுற்றி. அங்கெல்லாம் தான் வந்து ஜீசஸ் அவர்களுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டதுன்னு நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப வைட்லி அக்செப்ட் பண்ண ஒரு லொக்கேஷன் வந்து இந்த லொக்கேஷன் தாங்க. பட் எதுவாக இருந்தாலும் ஜீசஸுக்கு இந்த நதி கரையில் தான் ஞானஸ்தானம் வந்து பண்ணப்பட்டதுங்க. ஸோ த க்ளோசஸ்ட் ஒன் வந்து நம்ம போகிற இந்த லொக்கேஷன் செம அமேசிங்கில். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ரிலீஜன், அது உருவானதுக்கு காரணமாக இருந்தவரான ஜீசஸ் கிரைஸ்ட் அவருக்கு பேப்டிசம் பண்ணப்பட்ட இடம். குவைட் அமேசிங்க. நம்ம நடந்து போகிற இந்த நிலத்தில், இந்த பாதையில் வந்து இயேசு கிறிஸ்து அவர்கள் நடந்திருக்காருன்னு நினைக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி புல் அரிக்குதுல உடம்புலாம். நினச்சி பாருங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் தாங்க. நம்ம நாளைக்கு ஆக்சுவலாக ஜெருசலம் போகிறோம். உலகத்தில் இருக்கிற 3 பெரிய ரிலீஜன்ஸுக்கு முக்கியமான ஒரு இடம், ஜீசஸ் அவர்கள் வாழ்ந்த இறந்த இடம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு போய் பார்க்க போகிறோங்க. இப்போதைக்கு நம்ம இந்த பேப்டிசம் சைட்டை பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. இதாங்க அந்த சைட். கிறிஸ்டியன்ஸ் பார்க்குறீங்கன்னா ஹோப்ஃபுல்லி யூ ஹாப்பி. நீங்கள் வரணுங்க, எல்லாரும் வரணும். நீங்கள் எந்த ஃபெய்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, இது மாதிரி லொகேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணுங்க. Still this in Magab, an old mosaic also. And they discovered, found many church was built even after John Christ. ஸோ இங்கே தாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துக்கு ஜான் த பேப்டிஸ்ட் ஞானஸ்தானம் பண்ணி வச்சாருங்க. ரிவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் ஓடிட்டு இருந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் இப்போ தள்ளி போயிடுச்சாங்க ரிவர். வருஷம் ஆக கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு ரிவர்.
இந்த சைட்டை சுற்றியே வந்து நிறைய சர்ச்சஸ், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1600 வருஷத்துக்கு முன்னாடி 1700 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சர்ச் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போத்துலேருந்தே இதுதான் வந்து பேப்டிஸ்ட் பண்ண சைட் அப்படின்னு வந்து நம்பிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஜார்டன் ரிவர் போய் பார்க்க போகிறாங்க. இன்றைக்கும் வந்து அந்த ஜார்டன் ரிவரில் பேப்டிசம் வந்து நடந்துட்டு தான் இருக்கான். ஞானஸ்தானம் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஜீசஸ்க்கே வந்து ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட இடம்ல. ஸோ நம்ம அதை தான் போய் பார்க்க போகிறோங்க. இந்த தண்ணியை தெளிச்சு தாங்க இயேசு கிறிஸ்துக்கு வந்து ஞானஸ்தானம் செய்யப்பட்டது. அந்த ஜார்டன் ரிவரு நம்ம ஒரு 3-4 நிமிஷம் நடந்து வந்துட்டோங்க. அவ்வளோ தூரம் தள்ளி வந்துடுச்சு ரிவர். நமக்கு இறங்குறதுனா இறங்கலாம். இந்த ரிவரில் இன்றைக்கும் வந்து ஞானஸ்தானம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். இயேசு கிறிஸ்து அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட அந்த நதிங்க ஜார்டன் நதி. அதில் தான் நம்ம இறங்க போகிறோம். இந்த நதியில தான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் செய்யப்பட்டது. சரிங்க, ஜீசஸ் பேப்டிசம் சைட்டை வந்து பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் உலகிலேயே நடந்த ஒரு டாப் 5 நிகழ்வுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் செய்யப்பட்டது வந்து அதில் வந்து அடங்கிடுங்க. அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம். வி ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஒரு காலத்தில் இப்போ நம்ம ஜார்டன் ரிவர் பார்த்தோம்ல, ஜார்டன் ரிவருக்கு அந்த பக்கம் இஸ்ரேல், இந்த பக்கம் வந்து ஜார்டனுங்க. ஜார்டனுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு போர் ஒன்று நடந்தது. அந்த காலகட்டத்தில் இதுதான் வந்து ஃப்ரண்ட் லைனாக இருந்தது அந்த போருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாக நாட் ஆக்சசபிளாக இருந்தது. ஆனால் இப்போ மறுபடியும் பிகம் ஆக்சசபிள். ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஜார்டனுக்கும் நடுவில் அந்த போர் முடிவு உடன்படிக்கை வந்து செஞ்சுக்கிட்டாங்க. எனிவேங்க, உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் முக்கியமான எபிசோட் ஒன்று வரப்போகுதுங்க. 2 எபிசோட் வரப்போகுது. அதில் ஒன்று நம்ம இஸ்ரேல் போகிற நாளைக்கு ஜெருசலம் பாருங்கள். கண்டினியூஸாக இந்த ஜார்டன் அண்ட் இஸ்ரேல் சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். அதுவரை இட்ஸ் கேனி சேயிங் டாடா பை, டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பாய்.